நாங்கள் இன்றைய காணொளியிலே அனுராதபுரத்தை ஆட்சி புரிந்த மன்னர்களில் ஒருவரான இளம்பகர்ண வம்சத்தை சார்ந்த ஆட்சியாளன் வசவன் தொடர்பான விடயங்களை நாம் இன்று காண இருக்கின்றோம். அன்பான மாணவர்களே, நாங்கள் வசவன் தொடர்பான காணொளிக்கு செல்வோம். வசவ மன்னன் இலங்கையின் வரலாற்றில் ஒரு முக்கியமான ஆட்சியாளர்களில் ஆரெண்டு பார்த்தோம்னா வசவன் ஒரு முக்கியமான மன்னன். இந்த வசவ மன்னன் இலங்கையின் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா கிபி 67ஆம் ஆண்டிலிருந்து 111ஆம் ஆண்டு வரையான 44 ஆண்டுகள் என்ன செய்திருக்கிறார்? ஆட்சி செய்திருக்கிறார். அப்ப இவன் 44 ஆண்டுகள் என்றா இதே போல எங்கட இலங்கையின் வரலாற்று நீதி தவறாத ஆட்சி செய்த ஒரு மன்னனும் இருக்கிறார். ஆரெண்டு பார்த்தோம்னா எல்லாளன் என்று சொல்லப்படுகின்ற மன்னன். ஆனா இவனும் ஒரு நீதியான ஒரு ஆட்சியாளனாகத்தான் இந்த வசவனும் இருந்திருக்கிறார். இவனுடைய வரலாறுகளை வந்துடாப்பா நாங்கள் எண்ணத்தினூடாக அறிந்து கொள்ளலாம் என்றால், இலங்கையில இந்த மன்னனுடைய வரலாறுகளை சொல்வதில் தொல்பொருள் மூலாதாரங்கள் பெரும் பங்கு வகிக்கும். அதிலையும் குறிப்பாக பார்த்தோம்னா வல்லிபுர பொற்சாசனம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சாசனம் சான்று பகிர்ந்து. இதை விட இலக்கியங்கள் என்ற அடிப்படையில பார்த்தோம்னா மகாவம்சம் என்று சொல்லப்படுகின்ற இலக்கியம் இந்த மன்னனுடைய வரலாறுகளை சார்ந்து பகிர்ந்து. இந்த மன்னன் இன்னொரு புதியொரு அரச வம்சத்தை தோற்றுவிக்கிறார். எதை தோற்றுவிக்கிறார்? புதியொரு அரச வம்சத்தை. புதியொரு அரச வம்சம் என்று சொல்றது என்ன வம்சமாக இருக்கலாம் என்று பார்த்தோம்னா இளம்பகர்ண என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரச வம்சம். என்ன வம்சம்? இளம்பகர்ண என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரச வம்சம். அப்ப இளம்பகர்ண என்றது யார் என்று பார்த்தோம்னா ஒரு ஆவணங்களுக்கு பொறுப்பான அதிகாரியை நாங்கள் என்னென்று சொல்ல போறோம் என்று சொன்னா இளம்பகர்ணர் என்று சொல்ல போறோம். இதுக்கு பொறுப்பான அதிகாரிய ஆவணங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகளை நாங்கள் எப்படி சொல்ல போறோம்னா இளம்பகர்ணர் என்று சொல்ல போறோம். அப்ப இந்த வசவன் என்று சொல்லப்படுகின்ற ஆட்சியாளன் இலங்கை என்ற வரலாற்றில் மிகவுமே சிறப்பு பெறுவதற்கான காரணம் நீர்ப்பாசன துறையில பெரும் செல்வாக்கு செலுத்தியது. என்ன துறையில? நீர்ப்பாசன துறையில அதிகளவான செல்வாக்கு செலுத்தியது. அப்ப நீர்ப்பாசன துறையில செல்வாக்கு பார்த்தோம்னா இலங்கையில பாரிய குளங்களை அமைக்கின்ற முறையினை அறிமுகப்படுத்திய மன்னன் ஆரண்டா வசவன். இலங்கையில பாரிய குளங்களை அமைத்த மன்னன் ஆரண்டு பார்த்தோம்னா வசவன் என்ற மன்னன் தான் இலங்கையின் வரலாற்றில பாரிய குளங்களை அமைத்த ஒரு ஆட்சியாளனாக இருக்கின்றான். அப்ப இந்த வசவ மன்னனால இலங்கை என்ற வரலாற்றில் அமைக்கப்பட்ட மிக பாரிய குளங்கள் பல இருக்குது. அதுல ஒரு சில குளங்களை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். ஒன்று பாத்தீங்கன்னா மகாவிலாட்சிய, மானன் கட்டிய, நொச்சிப்பொத்தான் என்ற குளங்களை சிறப்பாக குறிப்பிடலாம். என்னென்ன குளங்கள்? மகாவிலாட்சிய, மானன் கட்டிய, நொச்சிப்பொத்தான போன்ற குளங்களை நாங்கள் அதிக அளவில் இந்த வசவ மன்னனால் அமைக்கப்பட்ட குளங்கள்ல காணக்கூடியதாக இருக்கிறது. அதிலையும் குறிப்பாக நாங்கள் இலங்கையின் வரலாற்றில் இந்த வசவ மன்னன் 11 குளங்களையும் 12 கால்வாய்களையும் அமைத்திருக்கிறான். எத்தனை குளங்கள்? 11 குளங்களையும் 12 கால்வாய்களையும். அந்த 12 கால்வாய்கள்ல பார்த்தோம்னா மிகவுமே பிரதானமான கால்வாய் எலகர கால்வாய் என்று சொல்வோம். இந்த எலகர கால்வாய் மகாவலி கங்கையினுடைய கிளை நதியான அம்பன் கங்கைக்கு குறுக்காக அணை ஒன்று கட்டப்பட்டு உருவாக்கப்பட்ட பிரதானமான ஒரு கால்வாயாகும். இந்த எலகர கால்வாய் இலங்கையினுடைய வரலாற்றில மிக முக்கியமான ஒரு கால்வாய். ஏன் என்று சொன்னால் இது 30 மைல் நீளமுடைய கால்வாய் என்று சொல்லுவோம். இந்த கால்வாய் ஆலிசார கால்வாய் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. இலகர கால்வாய் ஆலிசார கால்வாய் என்ற பெயரால் அழைக்கப்படுது. அது மட்டுமல்லாது இந்த வசவ மன்னனால் அமைக்கப்பட்ட இலகர கால்வாய் மூலம் இலங்கையில குறிப்பாக அனுராதபுரத்தில் அமைக்கப்பட்ட மின்னேரியாக்குளம், கவுடுலவாவி, கந்தலாய்வாவி, கிருத்தலைவாவி போன்ற குளங்கள் நீர் பெறுகின்ற தன்மையினை காணக்கூடியதாக இருக்குது. எந்தெந்த குளங்கள் என்று திருப்பி இருக்கா பார்த்தீங்கன்னா மின்னேரியா குளம், கந்தலாய் குளம், கவுடுலவாவி, கிருத்தலைவாவி போன்ற குளங்கள் இதனூடாக நீர் பெறுகின்றது. இந்த வசவ மன்னன் இலங்கை என்ற வரலாற்றில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுரங்க வழியிலான நீர்ப்பாசனம், அதாவது நிலத்து கீழாக நீர் கொண்டு செல்லப்படுகின்ற ஒரு முறையிலான ஒரு குளம் என்ற நீர்ப்பாசன முறை ஒன்றை உருவாக்கி இருக்கிறார். இது எப்படி என்று சொன்னா, அதாவது குறிப்பாக இந்த கலாவாவியில் குறிப்பாக இலங்கையில சுரங்கவழி நீர்ப்பாசன முறையை அறிமுகம் செய்த ஒரு மன்னன் என்ற பெருமையை வசவ மன்னன் பெற்றுக்கொள்கிறார். அது மட்டுமல்லாது பாத்தீங்கள் என்று சொன்னா இலங்கையினுடைய வரலாற்றில இந்த வசவன் என்று சொல்லப்படுகின்ற மன்னன் நீர்ப்பாசன துறைகள் மட்டுமல்லாது புத்த சாசனத்துக்காகவும் தன்னுடைய பணிகள் ஆற்றியிருக்கிறான். பல விகாரைகளை புனர்நிர்மாணம் செய்திருக்கிறான்.
விகாரைகள் சிலவற்றை அமைத்திருக்கிறான். குறிப்பாக சோமாராம என்ற விகாரையை புனர் நிர்மாணம் செய்திருக்கிறான். இந்த சோமாராம என்று சொல்லப்படுகிற விகாரை யாரால் அமைக்கப்பட்டது என்றால் வலகம்பாமனுடைய மனைவியின் ஞாபகார்த்தமாக அமைக்கப்பட்ட விகாரைய இந்த வசவன் என்று சொல்லப்படுகின்ற மன்னன் என்ன செய்திருக்கிறான் என்று சொன்னால் புனர் நிர்மாணம் செய்திருக்கிறான். இதைவிட நாட்டை அழகுபடுத்துவதிலேயும் ஒரு முக்கியமான ஒரு ஆட்சியாளன். ஏனென்று சொன்னா நாட்டை அழகுபடுத்துவதற்காக எண்ணங்களை வளர்க்குமாறு பரிந்துரை செய்த ஒரு ஆட்சியாளன் தான் ஆரெண்டு பார்த்தீங்கள் என்று சொன்னா வசவன் என்று சொல்லப்படுகின்ற ஆட்சியாளன். அப்ப இலங்கையின் வரலாற்றில் இந்த வசவ மன்னன் நீர்ப்பாசன துறைகள் மட்டுமல்லாது சமயத்துறைகள், சமூக சேவைகள் என்ற பல செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தான். இதைவிட அரசியல் ரீதியான சேவைகளை இவனால் ஆற்றப்பட்டிருக்குது. எப்படி அரசியல் ரீதியான சேவைகள் என்று பார்த்தோம்னா நாட்டை பல நிர்வாக பிரிவுகளாக பிரித்து ஆட்சி பிரித்திருக்கிறார். எப்படி ஒரு நாட்டில் இலங்கை என்ற நாட்டை பல நிர்வாக பிரிவுகளாக பிரித்து ஆட்சி பிரிந்திருக்கிறார். அப்ப நாட்டை பல நிர்வாக பிரிவுகளாக பிரித்திருக்கிறார் என்று சொன்னா வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்று சொல்லப்படுகிற 4 திசைகளையும் ஆட்சி புரிந்திருக்கிறார். உதாரணமாக வடபகுதியில் ஆட்சி இருந்தமைக்கான சான்றுதான் இந்த வல்லிபுர பொற்சாசனம் எடுத்து காட்டுது. எப்படி என்று சொன்னா இந்த வசவ மன்னனால ஒரு அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் யாரென்று பார்த்தோம்னா ரிஷிகிரி என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர். அப்ப இதனூடாக இவருடைய ஆட்சி அதிகாரம் எல்லா பகுதிகளையும் இருந்தமைக்கான சான்று எடுத்து காட்டப்பட்டது. இதை விட பாத்தீங்கன்னா இந்த வரி அறவீட்டு முறைகளை அறிமுகம் செய்தவை. என்ன முறைகள்? வரி அறவீட்டு முறைகளை அறிமுகம் செய்தவை. இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்ட வசவ மன்னன் இலங்கை என்ற வரலாற்றில் ஒரு முக்கியமான மன்னன். இந்த மன்னன் ஒரு விடயங்களை செய்கின்ற போது அந்த விடயம் தொடர்பான ஒரு ஆராய்ச்சியில ஈடுபடுவானா. எப்படி ஈடுபட்டிருப்பான் என்று பார்த்தோம் என்று சொன்னார் தன்னுடைய வீடுகளில் இருக்கின்ற அறைகள் எல்லாவற்றிலையும் பல்வேறு விதமான பூக்களை போட்டிருந்தான. அதுல ஒரு அறையில இந்த மல்லிகை பூவை போட்டிருந்தாரு. அடுத்த நாள் போய் பார்க்கின்ற போது அந்த மல்லிகை பூ போடப்பட்ட அறை மட்டும் அந்த மனம் மங்காது இருக்கின்றது. இதனூடாக அவன் எங்களுடைய தரம் 6 மாணவர்களுக்கு கற்றுத் தருகின்ற விடயம் என்னென்று பார்த்தோம்னா ஒரு விடயத்தை நாங்கள் செய்கின்ற போது அந்த விடயம் சார்ந்த ஒரு ஆய்வு செய்து அது எப்படி இருக்கும் என்ற ஒரு நிலையை கற்றுக்கொண்டுதான் நாங்கள் அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்ற விடயத்தை முன்னுதாரணமாக இந்த வசவ மன்னன் முன்வைத்திருக்கின்றான்.